வணக்கம் ஊடக நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய கத்தார் சிங்க பெண்கள் நடத்துகிற பொங்கல் திருவிழாவில் தான் நம்ம வந்திருக்கோம். இவங்களுடைய சிம்ம குரலுக்கு ஒரு தலைமை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேர் தான். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? சுகன்யா. செல்வி செல்வகுமார். மேடம், எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பயங்கரமான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய எண்ணம் இவ்வளோ பெரிய ஒரு லெவலுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்த்து இதை ஆரம்பிச்சிங்களா? அப்படி ஏதாவது ஒரு எண்ணமாவது உங்ககிட்ட இருந்துச்சிங்களா? இல்லை, ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரம்பித்தோம் அந்த குரூப்பு. எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் இந்த குரூப். பெண்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், கத்தாரில் இருக்கிற முனைப்போடு இருக்கிற எல்லா பெண்களையும் ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த குரூப் ஆரம்பித்தோம். இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காகவும், ஒரு ஜாப், ஏதாவது ஒரு நம்ம ஒரு நெட்வொர்க்கிங், நல்ல தமிழ் குரூப், தமிழ் மெம்பர்ஸ்க்குலாம் ஒரு நெட்வொர்க்கிங்காக இருக்கணும்னு ஆரம்பித்தோம். பட் இது வந்துட்டு நாங்கள் இப்போது அதையும் தாண்டி ஒரு அமைப்பாக, ஒரு பெண்கள் அமைப்பாக, அது ஒரு முதல் தமிழ் பெண்கள் அமைப்பாக உருவாயிருக்கோம். எங்களுக்கு அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்றது நம்ம எப்படி எதிர்பார்க்கலையோ, அதே மாதிரி இந்த பொங்கல் விழாவும் வந்துட்டு ஏதோ ஒரு தருணத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆகிருக்கும். அப்படி என்ன ஸ்பார்க் ஆனப்போ பொங்கல் விழாவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க? ஒரு ஃபேமிலி ஈவெண்ட். நமக்கு வந்து இப்போ பெண்கள் அமைப்பாக இது இருக்கும். இதை வந்துட்டு நான் ஒரு பெண் அப்படின்னா அந்த பெண்ணோட ஒரு ஆணும் சம்மந்தப்பட்டிருக்கா, ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக நம்ம நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பொங்கலை விட ஒரு நல்ல ஒரு நிகழ்வு வந்து நமக்கு இல்லை. பொங்கல் நமக்கு அடுத்தபடியாக வந்தது. பொங்கல் கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக நம்ம நடத்தி கத்தார் சிங்க பெண்களை நம்ம ஒரு குடும்பமாக இணைக்கணும். குடும்பமாக எல்லோரும் வந்தாங்கன்னா அந்த வர்ற ஆண்களும் எங்களோட ஈடுபாடு, எங்களோட எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களோட மனைவிகளை வந்து அனுப்பணும். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் அவங்களும் அவங்க ஒய்ஃப் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி ரீச் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக பொங்கல் நடத்தினோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. வித்தின் 2 hours நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஹால் கெப்பாசிட்டியை பொறுத்து 2 மணி நேரத்தில் நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம். நிறைய சப்போர்ட்டு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக நடத்தணுங்கிறதுக்காக தான் பொங்கல். அப்போது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, இந்த பொங்கல் திருவிழாவில் வந்து ஒரு குடும்ப சகிதமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத வந்து இப்பயும் பெண்களுக்கான தடைகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய சில ஆண்களுடைய மனசை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோலாக வந்து இந்த பொங்கல் விழாவை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். எங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் திங்க் பண்ணுவாங்கல்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஓகே, ஒரு லேடிஸாக இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, அப்போ நம்ம மனைவியும் போட்டோம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கணும். ஏன்னா கத்தாரில் வந்துட்டு நமக்கு சர்க்கிள் எல்லாமே இல்லை. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம், 4 சுவத்துக்குள்ளே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தமிழ் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக பண்ணலாம், பெண்களுக்கு பயனுள்ளதாக பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் வேணும். அந்த மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும். ஸோ அதோட முன்னெடுப்பாக தான் அந்த பொங்கல் நிகழ்வை நாங்கள் பார்க்குறோம். 40 நபர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழுமம் இன்னைக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்களை வந்து இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க? இன்ஃபர்மேஷன் வந்து ஷேரிங். ஏன்னா கொரோனா டயத்தில் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் யாருக்கும் தெரியல. எங்கே இன்ஜெக்ஷன் போடுறது, எப்படி ட்ராவல் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம குரூப்பு ஷேர் ஆக ஆரம்பிச்சோன்னா டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களை சும்மா வச்சுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்படிங்கும்போது த்ரோபால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்கள த்ரோபாலில் இழுத்தோம். அப்புறம் கபடி, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில். அதுக்கப்புறம் மெகந்தி காம்படிஷன், அந்த மாதிரி சின்ன சின்ன காம்படிஷனும் நடத்துவோம் எங்களுக்குள்ள. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இவ்வளோ பவர்ஃபுல்லாக நாங்கள் ஆனதுனால நாங்களே நினைக்காட்டாலும் வெளியில் இருந்து எங்களை நலம் விரும்பிகள்னு கூட சொல்லலாம். அவங்க இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ஐசிசிக்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ இந்த ஈவெண்ட்டே நாங்கள் வந்து 300க்கு பண்ணும்போது ஆக்சுவலாக சொல்லப்போனால் 3 நாளாக தூங்கலை. 3 நாள் இங்கே 1 வீக்காக தூங்கலை. நிறைய கூட்டம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி. ஓகே, ஓரளவுக்கு நல்லபடியாக நடத்தி முடித்தோம். நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இதை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போனோம். அதாவது உமன்ஸ் வெல்ஃபேர் குரூப்பு அப்படிங்கிற மாதிரி லேடிஸுக்கு உண்டான ஒரு குரூப்பாக கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை.
அடுத்த கட்டம் அப்படின்னு கேட்கும்பொழுது இது ரெஜிஸ்டர்டு பாடியாக மாற்றுறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த கட்ட முயற்சி, ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. கத்தார் சிங்க பெண்கள் இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த பொங்கல் திருநாள் அப்படின்றத வந்து நீங்கள் கத்தாரில் ஃபஸ்ட்டு டைமாக அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கீங்க. இதுக்கு அடுத்ததாக என்ன ஈவெண்ட் பிளான் பண்ண போகிறீங்க? ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு பிளானில் இருக்கீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த ஈவெண்ட் என்னவா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அடுத்த ஈவெண்ட் வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். இப்போது ஸ்போர்ட்ஸில் இறங்கிட்டோம், ஒரு கல்ச்சுரல்ஸில் இறங்கிட்டோம், நம்ம அறிவுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஏன்னா இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே அவ்வளோ திறமையானவங்க எல்லாருமே. இப்போ நானே ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு நாலேஜ் பேஸ்டான ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. பிளானும் இருக்குது. என்ன பிளான் அப்படின்னா, இப்போ கத்தர் சிங்க பெண்கள் அப்படின்னு நாங்கள் கத்தரில் இது இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற தமிழ் பெண்களை இணைச்சு இப்போ ஆல்ரெடி துபாயிலேருந்து எங்களை ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ துபாயில் இருக்கிற துபாய் சிங்க பெண்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு நெட்வொர்க்கிங்கை வந்து நாங்கள் வந்து விரிவுபடுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் கூடிய விரைவில் பண்ணுவோம். லா ஊடக நேயர்கள் அனைவருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஒரு பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பொங்கல் திருவிழாவை வந்து நடத்தி காமிச்சிருக்காங்க நம்மளுடைய கத்தார் சிங்க பெண்கள். நிஜமாகவே வந்துட்டு உங்களுடைய அடுத்தடுத்த வளர்ச்சியை பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் அடுத்தடுத்து ஒரு பெண்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது என்னுடைய அம்மா என்னுடைய அக்கா இருந்தால் எப்படி நான் சந்தோஷப்படுவேனோ அதே அளவுக்கான மகிழ்ச்சியோடு வந்து இதை வந்து நான் ரொம்பவே வந்து வரவேற்கிறேன். அதே நேரத்தில் உங்களோட பயணம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் லா ஊடகம் சார்பாக உங்களுக்கு என்னைக்கு எப்போ வேணும்னாலும் எங்களுடைய உதவிகளை செய்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி.